ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ரிலேஷன், ஆர்டர்ட் பேர்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம லாஸ்ட் கிளாஸ் டச் பண்ணியாச்சு இல்லையா? ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸோ இது எதுக்காக ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரீகால் பண்றோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், என்னென்ன கொஸ்டின்ஸ் டைப்ஸ் ஆகும் எல்லாமே வந்து பிகாஸ் நம்ம பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ என்னென்ன படிச்சிருக்கோங்கிறது நமக்கு ரீகேப் பண்ணிட்டே இருந்தாதான் மறக்க மாட்டோம். ஓகே, ரிலேஷன்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட சம்ஸும் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன்ஸ் உடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தாச்சு. எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் 1 and 2 ரெண்டு கொஸ்டின் பார்த்தாச்சு இல்லையா? தேர்ட் கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்கணும். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோட் பார்த்துடலாம். யூஸ்வலா நம்ம பார்க்கறது பார்த்துடலாம். ஓகே, எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும். அதாவது நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், சமையலா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலுமே அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வத்தை குறைக்காம நம்பிக்கையோட பண்ணினோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றியானது ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் நம்மள தேடி வரும். அதாவது குவார்டர்லி எக்ஸாம்ல விட்டுட்டா கூட ஆனுவல்ல கண்டிப்பா நம்ம வாங்குவோம். ஆனா அந்த விஷயத்துக்கு நம்ம ஆர்வத்தை குறைக்க கூடாது, கான்பிடென்ட்டும் இருக்கணும். ஓகேவா? அது ரெண்டுமே இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஓகே ஓகே, இப்ப லெசன்குள்ள போயிடலாமா? சோ டோட்டலா 4 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. இதுல இன்னும் அடுத்தது ஒண்ணு ஆட் ஆகும், என்னன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, சோ ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ஆர்டர்ட் பேர்ஸ்ல 2 மார்க் 5 மார்க் கொஸ்டின் வரும். நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும் போதே 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லயும் 2 மார்க் வரும். அதே மாதிரி நம்மளுடைய 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிமார்கன் லாலாம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அது ரிலேட்டடா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல ஏபி செட்ஸ் கொடுத்து அதை வந்து அந்த ஃபார்முலால ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அது 5 மார்க் கொஸ்டின்ல வரும். ரிலேஷன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் நான் வந்து 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ்லயும் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.3 ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் உடைய டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு போன கிளாஸ்லயே சிமுலேஷன்ல சொல்லிட்டேன். இன்னொரு தடவை வந்து நான் உங்களுக்கு ஓரலா சொல்றேன். ஒரு கடையில போய் நம்ம ஒரு புக் வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சுறா கைடு. அதுல ஒரு 100 கைடு இருக்கு. ஓகே, 100 சுறா கைடு மேக்ஸ் புக்கோடது இருக்கு. 100மே வந்து 300 rupees தான். விலையானது மாறாது. சோ 100 பொருட்களும் ஒன்றே ஒரு உறுப்பை சார்ந்துள்ளது அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் உடைய ஈஸி டெஃபினிஷன். ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்க முடியும். இப்போ மேக்ஸ் கைடு 10th ஸ்டாண்டர்ட் வந்து 200 rupees. அதுல வந்து 1, 2, 3, 4 நம்ம இதுல இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில அசிஸ்டன்ட் கிரேட்ல ஒரு 3 பேர் ஒர்க் பண்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் கிரேட்ல ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க, மேனேஜர் கிரேட்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அசிஸ்டன்ட் கிரேட் எல்லாருக்குமே காமன் சேலரி 10,000 ஸ்டார்டிங்ல. நீங்க கேட்கலாம், ஏன் மேம் இப்போ வந்து ஆஃப்டர் த 1 year ஆஃப் கம்ப்ளீஷன் ஆர் 2 year ஆஃப் கம்ப்ளீஷன் பண்ணி சேலரிஸ் வந்து மாறாதா? கண்டிப்பா மாறும். பட் நீங்க அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆகுறீங்க அப்படின்னா சோ இந்த கிரேடுக்கு இந்த சேலரி அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க.
10,000 தான் அப்படிங்கிறது. எக்ஸிக்யூட்டிவ்னா 1000. ஸோ ஒரு சர்டைன் கிரேட் பீப்புள் இந்த பர்டிகுலர் நம்பரை மட்டும்தான் சார்ந்திருக்காங்க. சார்பு அப்படிங்கிறது சார்ந்து இருப்பதை சார்பு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய டெஃபினிஷனை நீங்க சிமுலேஷன்ல ஒரு தடவை பாத்துருங்க. நான் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன வரும் அப்படிங்கிறது, ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன டெஃபினிஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். இல்ல இதுலயே கூட நம்ம இன்னைக்கு ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்திரலாம். இப்ப பல்ப்ஸ் பிளேஸ் பண்றேன், கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இதுல எந்தெந்த இதுக்கெல்லாம் ஏ டு பி இருக்கு, பி டு ஏ டு பி, பி டு ஆர், இங்க கியூ இருக்கா, எஸ், சி டு கியூ, கே டு கே, இங்க கே இருக்கா, இல்ல, இங்க கே இருக்கா, இல்ல, செட் ஏலயும் இல்ல, செட் பிலயும் இல்ல. அப்ப என்ன வருது, கே கமா கே இஸ் neither an ordered pair nor a function because both domain and codomain are not present in the given circuit. ரெண்டுலயுமே இல்ல, சோ அது நாட். ஓகே, ஜே இங்க இருக்கா, ஏ செட்ல இருக்கா, இல்ல, ஓ வந்து இல்ல, சோ அதையும் செலக்ட் பண்ணும்போது இதே உங்களுக்கு பாப்அப் தான் வரும். எஸ் இருக்கு, கியூவும் இருக்கு. சோ இப்ப பாருங்க, சிக்கும் பேர் கியூ தான், ஈக்கும் பேர் கியூ தான். சி வந்து மேக்ஸ் கைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இ வந்து சயின்ஸ் கைடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ரெண்டுக்குமே வந்து என்ன சொல்றது, இல்லைன்னா இது மேக்ஸ் கைட் நம்பர் 1, இது மேக்ஸ் கைட் நம்பர் 2 வச்சுக்கோங்க. டி அண்ட் டி இதுவும் இருக்கு. சோ அடுத்தது எஃப் அண்ட் யூ இருக்கு, ஜி அண்ட் டி இருக்கு. சோ இப்ப டி எது, ரெண்டு ரெண்டு விஷயத்துக்கு, டிக்கும் பேர் இஸ் டி அண்ட் ஜிக்கும் பேர் இஸ் டி. அண்ட் ஹெச் கமா யூ, ஹெச்சுக்கு பேர் வந்து யூ அண்ட் எஃப்க்கும் பேர் யூ. ஓகேவா? இப்ப இங்க எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ரிசல்ட் A relation F from a set A to set B is said to be a function if every element, எல்லா உறுப்புகளுக்கும், every element of set A has one and only one image in set B. அதாவது இங்க ஏல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் பில ஏதோ ஒரு உரு உள்ள, நிழல் உரு உள்ளது, இமேஜ் உரு. ஓகேவா? சோ the range P, Q, R, T, U has pre-image in the domain. இத வந்து இமேஜ்னு சொல்லுவோம். இதற்கு pre-imageனா டொமைன்ல இருக்கிறது. செட் A is domain, set B is codomain. செட் ஏல செட் பிக்கு இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் இமேஜ்னு சொல்லுவோம். செட் பி டு செட் ஏ பண்ணும்போது ப்ரீ இமேஜ், உருக்கள், நிழல் உருக்கள். ஓகேவா? மதிப்பகம், துணை மதிப்பகம், உருக்கள், நிழல் உருக்கள். ஓகே, ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் பட் நாட் ஆல் ரிலேஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ரிலேஷன்ஸ்னு சொல்லலாம், ஆனா எல்லா ரிலேஷன்ஸையும் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம வந்து நீங்க ரிலேஷன்ஸ்ல ஒரு ஒரு ரேட் கூட கொடுக்கலாம், பட் ஃபங்க்ஷன்ல அப்படி கொடுக்க முடியாது. அதுதான் எல்லா ரிலேஷனையும் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. எல்லா ஃபங்க்ஷனையும் நீங்க பாருங்க, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, மேங்கோ, ஆல்மண்ட், பொட்டேட்டோ, கிரேப் அண்ட் கேஷ்யூ. ஒய் செட்ல வெஜிடபிள், ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட் அண்ட் அயர்ன் கொடுத்திருக்காங்க. டூ நான் Y, the set represents the domain, மதிப்பகம். The Y set represents the codomain, துணை மதிப்பகம். All elements of domain are used and of the codomain has its unique pre-image in the domain. Okay, so each element of codomain has its unique pre-image in the domain. இப்போ வெஜிடபிள்னா பொட்டேட்டோ, ஓகேவா? ஃப்ரூட்னா மேங்கோ, ட்ரை ஃப்ரூட்னா ஆல்மண்ட். அயன் இங்க பேர்லயே இல்ல. சோ அப்ப ஒவ்வொன்றுத்துக்குமே அங்க என்ன ஆச்சு, ஒரு ஒரு ப்ரீ இமேஜ் அங்க இருக்கு. Fruit is a codomain element and related to multiple elements of the domain which are mango and grape. ஓகே, இப்ப நம்ம சம்ஸ்க்கு போயிடலாமா, எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு. क्वेश्चन காமிச்சிடுறேன் புக்ல, நீங்க क्वेश्चंस நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, எக்ஸசைஸ் 1.3ல third question. Given the function f
x tends to x squared minus 5x plus 6. Evaluate f of minus 1 னா என்ன, f of 2a னா என்ன, f of 2 னா என்ன, f of x minus 1 னா என்ன. அதாவது இந்த ஃபங்க்ஷன்ல இந்த வேல்யூஸ எக்ஸ்க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தமிழ்லையும் அதே சேம் கொஸ்டின் தான், எந்த சேஞ்சஸும் கிடையாது. கொடுக்கப்பட்ட சார்பு f tends to x squared minus 5x plus 6 எனில் இந்த 4 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, ஓகே. கொஸ்டின் நம்பர் 3 இல்லையா? சோ எப்பவுமே கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு கிவன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத எழுதணும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. ஓகேவா? எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 3. So first f of minus 1 squared f of minus 1 x இருக்கிற பிளேஸ்ல minus 1 ரீப்ளேஸ் பண்றோம். 5 minus 1 plus 6. So minus 1 எப்பவுமே பவர்ல 2 இருந்தது, ஈவன் பவரா இருந்ததுன்னா மைனஸ் வேல்யூவா இருந்தாலும் அது வந்து பிளஸ்ஸா மாறிடும் இல்லையா? 1 plus minus into minus plus 5 plus 6. So 6 plus 6 is equal to 12. f of minus 1 substitute பண்ணா answer is 12. Second subdivision f of 2a. 2a the whole squared minus 5 into 2a plus 6. 2a the whole squared அப்படிங்கும்போது 2 squared 4 and a squared is a squared minus 5 2s are 10, 10a plus 6. ஓகே, இது as it is ஈக்குவேஷன்ல தான் இருக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது சிம்பிளிஃபை பண்றதா நம்ம அல்ஜிப்ரால போய் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம். பட் நமக்கு இங்க ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல ஃபேக்டரைசேஷன் உள்ள வர மாட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் 2 2 squared minus 5 into 2 plus 6. 2 squared is 4 minus 10 plus 6. 6 plus 4 10. 10 minus 10 is 0. அடுத்தது fourth subdivision f of x minus 1. Okay, so x minus 1 the whole squared, அதாவது x squared க்கு பதிலா x minus 1 the whole squared minus 5 into x minus 1 plus 6. So இப்போ a minus b the whole squared அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கு. இது a squared minus 2ab plus b squared அப்படின்னு சொல்லிட்டு இது a minus b the whole squared ஃபார்முலால இருக்கு. a squared minus 2ab plus b squared minus 5 into x minus 5x minus into minus plus 5 into 1 5 plus 6. So இதை simplify பண்ணோம்னா x squared minus 2x minus 5x is minus 7x. 5 plus 6 plus 1 12 plus 12. Okay, x squared minus 7x plus 12. Okay, question number 3 over. அடுத்தது question number 4. question காமிச்சிடுறேன். exercise 1.3ல question number 4. ஓகே, இங்க ஒரு இமேஜ் கிராஃப் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் f of x இன் மூலமாக f of 9 என்பது 2 என்பது தெளிவாகிறது. ஒரே நிமிஷம். f of 9 அப்படிங்கிறது 2 அப்படிங்கிறது நமக்கு இமேஜ் மூலமா தெரியுது.
பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க. எக்ஸின் எந்த மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்றாக இருக்கும் மற்றும் இதன் மதிப்பகம் வீச்சகத்தை காண்க. எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழல் உரு என்ன என்க. இந்த இமேஜ மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இல்ல உங்க கையில புக் இருந்ததுன்னா எடுத்து புக்க கையில வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த இமேஜ் வச்சுதான் இந்த 4 சப்டிவிஷனுக்கும் ஆன்சர் எழுத முடியும். இமேஜ்ல இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. A graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 is equal to 2. Find the following values of the function f of 0, f of 7, f of 2, and f of 10. And then for what value of x is f of x is equal to 1. Describe the following domain and range. What is the image of 6 under f? இமேஜ் மட்டும் கொஞ்சம் நல்லா புக்கு கையில இருந்ததுன்னா பக்கத்துல வச்சுக்கோங்க. நம் கிராஃப்ல இருந்து எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 6, எஃப் ஆஃப் 10 இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் எழுதுறேன். ஓகேவா? இருந்தா கையில வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல எஃப் ஆஃப் 0 வந்து அந்த இமேஜ் பார்த்து தான் நான் எழுதுறேன். எஃப் ஆஃப் 0 வேல்யூ 9, எஃப் ஆஃப் 7 வேல்யூ 6, எஃப் ஆஃப் 2 வேல்யூ 6, எஃப் ஆஃப் 10 வேல்யூ 0. ஓகே, அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த இமேஜ்ல at x is equal to 9.5 f of x is equal to 1ஆக இருக்கும் போது. அப்புறம் மூணாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? describe the following domain and range. டொமைன் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸினுடைய வேல்யூஸ் தான் டொமைன். 10 வரைக்கும் இருக்கு. 0 to 10 கொடுத்திருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதை நீங்க நோட்டேஷன்ல எழுதணும் அப்படின்னா x lies between 0 to 10. X belongs to R. Range வீச்சகம். டொமைன்னா மதிப்பகம், ரேஞ்ச்னா வீச்சகம். ரேஞ்ச் வந்து 9 வரைக்கும். ஒய்ல வந்து 9 வரைக்கும் தானே நமக்கு மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ எக்ஸ் such that 0 to 9 x belongs to R. வேல்யூஸா எழுதும் போது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது மூணுமே காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை டெலீட் பண்ணிட்டு இமேஜ் என்னங்கிறத எழுதிடுறேன். Question number 4, subdivision 4. The image of 6. 6 under F is 5. Since when you draw, இது ஃபுல்லாவே எழுதணும். எழுதினாதான் full mark கொடுப்பாங்க. When you draw a line at x is equal to 6ன்னு போடும்போது கிராஃப்ல இது எதை மீட் பண்ணும்னா 5 மீட் பண்ணும். It meets the graph at 5. இத ஃபுல்லா எழுதணும். இது 5 தான் இதனுடைய R உடைய
இமேஜ் வந்து 5 அப்படிங்கிறது தெரியும். 6 உடைய இமேஜ் வந்து 5 அப்படின்னு. பட் நீங்க இதை ஃபுல்லா தான் எழுதணும். பிகாஸ் இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் அந்த கிராஃப் கொடுத்து 2 மார்க்ல கூட கேட்கலாம். அதுக்காக தான். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5. Let f of x is equal to 2x plus 5. If x not is equal to 0, then find f of x plus 2 minus f of 2 divided by x. X is not equal to 0 சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா f of x is equal to 2x plus 5 கொடுத்திருக்காங்களா? f of x plus 2, அதாவது இந்த மெயின் ஃபங்க்ஷன் f of x is equal to 2x plus 5 கொடுத்திருக்கிற மெயின் ஃபங்க்ஷன்ல x இருக்கக்கூடிய இடத்துல f of x plus 2 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் f of 2 ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணினோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. எதுக்குமே எக்ஸுக்கு வேல்யூ இல்லையே மேம், நம்ம எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து சால்வ் பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அவங்க கொடுத்திருக்கிற மெயின் ஃபங்க்ஷன் என்ன? கொஸ்டின் நம்பர் 5. f of equal to 2x plus 5. x not equal to 0. f of x plus 2 minus f of 2 divided by x. இதோடைய வேல்யூஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இப்ப f of x is equal to 2x plus 5 எடுத்தாச்சுன்னா f of x plus 2 is equal to 2 into x plus 2 plus 5. எக்ஸ்பேண்ட் பண்றோம் இப்போ. 2x plus 4 plus 5, that is 2x plus 9. So first f of x plus 2 ஓட வேல்யூ 2x plus 9. அடுத்தது f of 2 போடுறோம். x இருக்கிற பிளேஸ்ல 2 ரீப்ளேஸ் பண்றீங்க. 2 into 2 plus 5. 4 plus 5, that is equal to 9. So இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூஸ சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. Therefore f of x minus f of 2 divided by x is equal to f of x plus 2 க்கு பதிலா என்ன போடுறோம்? 2x plus 9 minus divided by x. So minus 9 plus 9 gets cancelled. 2x divided by x அப்படின்னு இருக்கும். x cancel ஆயிடுச்சுன்னா answer is equal. அப்போ therefore f of x plus 2 minus f of 2 divided by x is equal to 2. சோ இப்ப இந்த ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சு எப்படி ஆன்சரை டிரைவ் பண்றதுன்னு யோசிச்சோம். சோ கொடுத்திருக்கிற வேல்யூவை ஃபங்க்ஷன்ல கொண்டு போய் போட்டோம்னா என்ன சிம்பிளிஃபிகேஷன் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால ஆன்சர்ஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். Question number 6. A function f is defined by f of x is equal to 2x minus 3. To find f of 0 plus f of 1 divided by 2. Find x. Find x. f of x is equal to 1 minus x. So இதுல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னது? 2x minus 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல f of 0வா இருந்தா என்ன வரும்? x இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. 1ஆ இருந்தா என்ன வரும்? x இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரெண்டாவது கொஸ்டின்ல f of x is equal to 0 சொல்லிட்டாங்க. அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை 2x minus 3 is equal to அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே, இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாவே 2x minus 3 is equal to 0 போட்டா x க்கு என்ன வேல்யூ வரும்? 2x minus 3 is equal to x போட்டா என்ன வேல்யூ வரும்? 2x minus 3 is equal to 1 minus x. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும். சப்ஸ்டிடியூட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? இதுதான் இங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். சோ இந்த ஒரு மேஜர் ஃபங்க்ஷனை வச்சு இது நாலும் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே,
Question number 6. F of x is equal to 2x minus 3. So, இப்போ f of 0, f of 1 போட போறோம். ஓகேவா? f of 0 அப்படின்னா 2 into 0 minus 3 is equal to minus 3. f of 1, 2 into 1 minus 3 is equal to minus 1. So, இப்போ first subdivision கான answer f of 0 plus f of 1 divided by 2. So that is equal to minus 3 minus 1 divided by 2 minus 4 divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். Minus 4 divided by 2 is equal to minus 2. அடுத்தது ரெண்டாவது question. ரெண்டாவது subdivision. f of x is equal to 0. அப்போ 2x minus 3 is equal to 0. 2x is equal to 3. X is equal to 3 divided by 2. Okay. Subdivision 3. f of x is equal to x கொடுத்திருக்காங்க இல்லையா? So, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன எழுதணும்? 2x minus 3 is equal to x. இப்போ 2x minus x is equal to 3. 2x minus x is equal to 3. இந்த minus 3 opposite side போகும்போது plus 3 ஆயிடும். இந்த plus x opposite side வரும்போது minus x ஆயிடும். 2xல x போனா வெறும் x, x is equal to 3. Third subdivision ஓவரா? அடுத்தது fourth என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to f of 1 minus x ன்னு கொடுத்திருக்காங்க. So, அப்ப f 2x minus 3. So, 2 into x இருக்கிற பிளேஸ்ல 1 minus x minus 3 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். So, 2x minus 3 is equal to 2 ones are 2 minus 2x minus 3. So, இப்போ x எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் எடுத்துட்டு போயிடலாம். So, அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். So, 2x plus 2x equal to 2 minus 3 plus 3. So, minus 3 plus 3 cancel ஆயிடும். So, 4x is equal to 2. X is equal to 2 divided by 4. X is equal to 2 ones are 2, 2 twos are 4. 1 divided by 2. So, first subdivision உடைய answer minus 2. Second subdivision உடைய 2. Third subdivision உடைய answer 3. And fourth subdivision உடைய answer 1 by 2. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் 7, 8, 9, 10 சம்ஸ் இருக்கு. இதுல வந்து 10th கொஸ்டின் தான் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல 2 டைம்ஸ் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல வரல. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற கொஸ்டின்னா நான் உங்களுக்கு கிளாஸ்லயே மென்ஷன் பண்ணிடுவேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதுவும் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு லெசன் முடிக்கும் போதே கம்ப்ளீட் பண்ணும் போதும் MCQs இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல நீங்க ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இருந்ததுன்னா கேளுங்க. இல்ல அப்படின்னா நம்ம கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பாக்குற ப்ராப்ளம்ஸ வந்து வீட்ல போய் திருப்பியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒவ்வொரு எக்ஸாம்க்கு முன்னாடியும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்காது. இங்கேயே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு பார்த்த சம்ஸ் வீட்ல ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்க திருப்பியும் ஒன் மோர் டைம் அப்படின்னா டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க திருப்பி நாளைக்கு வந்து கேட்கலாம். ஈஸியா இங்கேயே உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.